நம்முடைய எதிரிகள் பிம்பத்தை ஏற்படுத்தியுள்ளனர். திமுக தலைமையிலான கூட்டணி ஸ்ட்ராங்காக உள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் கனிமொழி என் சோமு பேச்சு. திருவாரூர் கீழவீதியில் திருவாரூர் மாவட்ட திமுக சார்பில் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், தமிழ்நாடு தலைக்குனியாது என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் கனிமொழி என் சோமு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், என்ன நடந்து கொண்டிருக்கிறது கள அரசியலில் என எடுத்துக் கூற வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். 2026 ஏப்ரலில் சந்திக்கப் போகும் தேர்தல் ஒரு புரட்சிகரமான தேர்தல். நம்முடைய எதிரிகள் பிம்பத்தை ஏற்படுத்தியுள்ளனர். திமுக தலைமையிலான கூட்டணி ஸ்ட்ராங்காக உள்ளது. ஆனால் அதற்கான பிம்பத்தை எதிரில் உள்ளவர்கள் ஏதோ பெருசாக செய்யப்போவது போல் கிரியேட் செய்து கொண்டிருக்கின்றனர். அந்த பிம்பத்தை உடைக்கத்தான் எல்லா தொகுதிகளுக்கும் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். நேற்று ஒருவர் கூட்டத்தில் திமுக கூட்டணியில் சலசலப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். எங்கள் கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்லை. கழக தலைவர் கூட்டணியை நான் பார்த்துக் கொள்கிறேன், எலெக்ஷன் வேலையை செய்வதை மட்டும் நீங்கள் பாருங்கள் என சொல்லிவிட்டார். தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கும் ஒன்றிய அரசும் தவழ்ந்து சென்று பதவி பெற்ற எடப்பாடியாரும் என துரோகம் செய்த இருவரும் தான் கூட்டணி வைத்துள்ளனர். நமது தலைவர் அனைத்து தேர்தல்களிலும் காங்கிரசுடனும் விசிகவுடனும் யாருடன் கூட்டணி வைத்தோமோ அவர்களுடன் தான் எல்லா தேர்தலும் சந்தித்துள்ளோம். இவர்கள் 2021 கூட்டணியில் இருந்தார்கள். 2024 பாராளுமன்ற தேர்தலின் போது இஸ்லாமியர்களுடன் கூட்டணி என்றார்கள். இப்பொழுது என்ன ஆச்சு? மறுபடியும் பிஜேபியுடன் கூட்டணி வைத்துக் கொண்டார்கள். அவர்கள் மீது உள்ள வழக்குகள் வாஷிங் மிஷினில் கிளீன் ஆக வேண்டும் என்பதற்காக பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளனர். இவர்கள்தான் இப்படி என்றால், புதிதாக கட்சி ஆரம்பித்த ஒருவர் எப்போது வருவார் என்றே தெரியாது. ஒரு படத்தில் வாமா மின்னல் என்று சொன்னவுடன் ஒரு பெண் பொசுக்கென்று சென்று விடுவார். அதுபோலத்தான் விஜய் வருவார், அரை மணி நேரம் பேசுவார், அதில் வரும் 30 பேரை சாகடிப்பார். அதற்கு நேரில் போய் இரங்கல் தெரிவிக்க மாட்டார். வீட்டுக்கு கூப்பிட்டு இரங்கல் தெரிவிக்கும் ஒரே மகான் அவர் மட்டும்தான். அண்ணாவின் கொள்கையை பின்பற்றுவதாக சொல்கிறார். மக்களிடம் செல், மக்களிடம் வாழ், மக்களிடமிருந்து வேலை பார் என்று அண்ணா சொன்னது. அதையா அவர் செய்கிறார்? எக்ஸ் தளத்தில் அரசியல் செய்பவர்தான் விஜய். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. பெரும் சூழ்ச்சிகள் தமிழ்நாட்டை ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பதால் தான் திமுக என்ன செய்தது என்பதை எடுத்து சொல்லுங்கள் என்று தலைவர் சொல்லியுள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் 1000 ரூபாய் மகளிர் தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி தருவதாக அறிவித்துள்ளார். இப்படிப்பட்ட சிறப்பான ஆட்சி மீண்டும் 2026 மலர வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என கூறினார்.